ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 19 ஸ்லோகங்கள் 13-14. நிலையில் திரியா நிறைகடலில் நீர்கள் நுழைதல் போல் அவன்பால் அலையில் காமம் நுழைந்திடுமோ அவனே சாந்தி பெறுவானே. வாதிகேசரி அழகிய மணவாளஜீயர் என்னும் வைணவ அறிஞரின் கீதை வெண்பாவில் வரக்கூடிய வரிகள் இவை. இதை அழகுபட விளக்குகிறார் சுவாமி சித்பவானந்தர் தன்னுடைய தியானம் என்னும் நூலில். சதா சர்வ காலம் என் மனதை நடு நிலையில் வைத்திருக்க நல்லறிவே நீ அருள் புரிவாயாக. மேலும் அவர் சொல்லுகிறார், நாவை அடக்கியவன் விவாதம் செய்பவனை விட மேலானவன், மனதை அடக்கியவன் ராஜாதி ராஜனை விட ஆற்றல் உள்ளவன், தன்னை வென்றவன் தேவனாகிறான், பந்தங்களிலிருந்து தன்னை தானே விடுவித்து கொண்டவன் சாந்தி அடைகிறான். ஆம், ராமனும் அந்த வர்க்கத்தைச் சேர்ந்தவன்தான். தாயே, இப்பொழுதே வனம் செல்லுகிறேன் என்று கேட்டு கைகேயின் உள்ளம் பூரித்ததாம். நீ கவலைப்படாதே ராமா, அவசியம் தூதர்கள் வெகு வேகமாக செல்லும் குதிரைகளில் சென்று பரதனின் தாய் மாமனின் ராஜ்யத்திலிருந்து அவனை அழைத்து வருவர் என்று கூறுகிறாள். ஏவம் பவந்து யாஸ்யந்தி தூதாக ஷீக்ர ஜவைஹி ஹயைஹி பரதம் மாதுலகுலாத் உபாவர்த்தயித்தும் நயஹா. ஆம், உபாவர்த்தயித்தும், பரதனை திரும்ப அழைத்து வருவது என்னுடைய வேலை என்பது போல் கூறுகிறாள். அதனால் நீ காட்டிற்கு செல்வதில் கால தாமதம் செய்தல் வேண்டாம் என்றும் அறிவுரை சொல்லுகிறாள். தவ துவகம் க்ஷமம் மன்யே நோத்சுகஸ்ய விளம்பனம். ஒவ்வொரு சொல்லும் கூறிய அம்பு போல் எழுந்ததுவாம். விளம்பனம், கால தாமதம் வேண்டாம், ஏனெனில் இங்கு சற்றே அன்பு பூசியது போல் சொல்கிறாள். உத்சுகஸ்ய தவ, நீ ஆர்வமாக உள்ளாய் வனம் செல்ல, அதனால் தான் சொல்லுகிறேன். க்ஷமம் மன்யே, மற்ற விஷயங்களில் சிறிதும் கவலை வேண்டாம். அதனால் ராம தஸ்மாதிதா சீக்கிரம் வனம் துவம் கந்து மர்ஹசி என்று முடிவாக சொல்லுகிறாள். ராமா, சீக்கிரம் வனத்திற்கு செல்வாய், இங்கிருந்தே. அதுதான் சரியான செயல். எது சரி எது சரியில்லாதது என்று பகுத்து பார்த்து தனது நன்மையை மட்டுமே நாடுபவளாக இருக்கிறாள் சிற்றன்னை. துளிக்கூட கோபமின்றி முழு மனதுடன் ஏற்கின்றான் அவன்தான் ராமன். நான் அடங்கிற்று, மனம் அடங்கியது. தன்னை அடக்கியவனாக மிகுந்த அமைதியுடன் கிளம்ப எத்தனிக்கிறான் ராமன். குருஜி பட்டமாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.